அந்த பாக பிரிவினைங்கும் பொழுது ஒரு வீடு இருந்திருக்கும். அந்த வீட்டை வந்து ரெண்டாவது தடுத்து பாதி அண்ணனுக்கு பாதி தம்பிக்குன்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் யார் வந்து வாஸ்துப்படியான பகுதியில் இருக்காங்க அதை மட்டும் பார்க்கணும். அவங்க மட்டும் வளர்ச்சி நல்லா இருப்பாங்க. யார் வாஸ்துக்குறியான இருக்கணும் அவங்க தப்பாக இருப்பாங்க. இப்போ அண்ணன் வந்து வாஸ்துப்படியான வீட்டில் இருந்தால் அவர் நல்லாவே இருப்பார். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் நல்லா இருப்பார் இல்லை தம்பி நல்லா இருப்பார், ரெண்டில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஒரே வீட்டில் ரெண்டாவது தடுத்து ஒரு பகுதி இருக்கிறது வடகிழக்கு கார்னரில் நல்லா இருக்கும், தென்மேற்கு பெட்ரூம் போட்டு நல்லா நீட்டாக இருக்கும், அவங்க நல்லாவே இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் ஒட்டி இந்த பக்கம் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பிக்கு நிலத்தை பிரிப்பதோ சொத்து பிரிப்பதோங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டாங்கன்னா 2 பேருமே நல்லா இருப்பாங்க. தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்கள்லாம் இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு 100 அடி இருக்கும் அகலம், 100க்கு 100 அடி இருக்குது அப்படின்னா ஒரு 5 பசங்க இருக்காங்கன்னா 5 பேத்துக்கும் 20க்கு 100 20க்கு 100ன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 20க்குள்ளே வீடை கட்டுன்னு கேட்பாங்க. 20 அடி அகலத்தில் கண்டிப்பாக வீடே கட்டவே முடியாது. ஒரு கட்ட முடியாத இடத்துல போய் நீங்கள் என்ன வாஸ்துக்கு கட்ட முடியும்?